தஞ்சை மண் செந்தலை என்னும் ஊரில் பிறந்து திருவாரூரில் புலவர் பட்டத்தில் தங்கப்பதக்கம் பெற்று திருச்சியில் தமிழ் பணியை துவங்கி சேரநாட்டாம் நமது கோவையில் கோவை சர்வஜன மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக, தமிழக அரசின் நல்லாசிரியராக, சூலூர் பாவேந்தர் பேரவையின் நிறுவனராக, சூலூர் வரலாறு படைத்த சூலூரின் மாப்பிள்ளையாக, நமது மேடையை அலங்கரிக்கும் அறிஞர் அண்ணாவின் அறிவுக்கொடை 114 தொகுதிகளை தந்து தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதினை பெற்ற எங்களின் வழிகாட்டி ஐயாவை சிறப்புரை ஆற்ற பொங்கல் விழா குழு அன்போடு அழைத்து மகிழ்கின்றது. முப்பதாம் ஆண்டு சூலூர் பொங்கல் விழாவில் கூடியிருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து, புத்தாண்டு நல்வாழ்த்து. இந்த விழாவின் தலைவர், பொங்கல் விழாக்குழு தலைவர், இந்த விழாவின் நிறுவனர் அண்ணன் சூரா தங்கவேலு அவர்களின் அன்பு மைந்தர், அன்பு தம்பி சூத்தா மன்னவன் அவர்களே, முன்மாதிரி பேரூராட்சி என்ற பெருமையை சூலூருக்கு பெற்றுத்தந்து சூலூரினுடைய முதல் பெண் பேரூராட்சி தலைவர் என்ற பெருமையை பெற்றிருக்கின்ற தேவி மன்னவன் அவர்களே, முன்னிலை வகிக்கும் அனைத்து கட்சி பெருமக்களே, அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள். இவர்கள் எல்லாம் எப்பொழுது பேசி முடிப்பார்கள்? நாங்கள் எல்லாம் ஒப்பனை களையாமல் உட்கார்ந்திருக்கிறோமே, ஆடுவது எப்போது, பாடுவது எப்போது, நடனம் ஆடுவது எப்போது என்று ஏக்கத்தோடு இருப்பவர்கள் ஏராளம். எங்கள் குழந்தை ஆடுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற பெற்றோர்கள் ஏராளம். அதனால் நான் அதிக நேரம் பேசக்கூடாது. இந்த விழா 30 ஆண்டு அனுபவத்தினுடைய பிழிவு. இந்த விழா 3 மாத உழைப்பின் விளைச்சல். இந்த 30 ஆண்டு காலம் இந்த சூலூர் பொங்கல் விழா ஓடுகின்ற ஓட்டத்தோடு இணைந்து ஓடி வந்தவர்கள் நாங்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் நாங்கள். 1995ஆம் ஆண்டு இந்த மேடை எல்லாம் இல்லை, உள்ளரங்கம் மட்டும்தான். அண்ணா சீரணி அரங்கத்திலே தான், சின்ன அளவிலே தான் சூலூர் பொங்கல் விழா தொடங்கியது 95இல். அதற்கு முன்னால் 1989ஆம் ஆண்டு எஸ்ஆர்எஸ் மண்டபத்தில் மட்டும் பொங்கல் விழாவை சூலூர் பாவேந்தர் பேரவை சார்பில் நாங்கள் நடத்தினோம். 6 ஆண்டு காலம் நடத்தினோம். இந்த அண்ணா சீரணி அரங்கத்திற்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகிறது. 30 ஆண்டு ஆகிறது தான், வியப்பு தான். இந்த மேடையில் இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் அன்றைக்கு சிறுவர்கள், அன்றைக்கு இளைஞர்கள், அன்றைக்கு இளம்பெண்கள், அன்றைக்கு சிறுமிகள், அன்றைக்கு பரிசு பெற்றவர்கள், இன்றைக்கு பரிசு வழங்குபவர்கள், அன்றைக்கு எல்லோரையும் வியந்து பார்த்தவர்கள், இன்றைக்கு ஊர் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருப்பவர்கள், ஒத்துழைப்பாய் இருப்பவர்கள், வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் பேசிய சொற்களை கேட்ட பொழுதெல்லாம் பெருமிதமாக இருந்தது. நம்முடைய சோலை கணேஷ் அவர்கள் இன்றைக்கு பேரூராட்சியின் துறை தலைவர், இன்றைக்கு கட்டடக்கலையில் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்ற சூகா விஜயகுமார், சேவை செம்மல் என்ற பெருமையை சூலூருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்ற அருமை தம்பி சூவே தர்மராசு, இப்படி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் இருக்கின்ற வரலாறு. சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு மகன் பிறந்திருக்கிறார். அண்ணா சீரணி அரங்கத்துக்கு பொங்கல் விழா வந்த அந்த ஆண்டிலே தான் அவர் சொன்னார், எனக்கு மகன் பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு பெயர் சொல்லுங்கள் என்றார். நான் பெயரை முடிவு வைத்து விட்டேன், வாருங்கள் என்று தந்தையார் சுப்பிரமணியம் அவர்களை அழைத்த பொழுது நாங்கள் உங்கள் பெயரையே வைத்து விட்டோம் என்று சொன்னார். அவர்தான் இந்த உரம் சு கௌதமன். இந்த கௌதமன் மேடையில், அந்த கௌதமன் மேடையில் 30 ஆண்டுக்கு முன்னால் குழந்தையாய் பார்த்த கௌதமனை பார்க்கிறோம், இன்றைக்கு நகர செயலாளராக பார்க்கிறோம். அதே போல யாரையெல்லாம் பார்க்க முடியவில்லை என்பதை கூட நம்முடைய விஜயகுமார் அவர்கள் சொன்னார்கள். இந்த விழாவோடு இணைந்து உழைத்த சூலூர் அண்ணன் கந்தசாமி அவர்கள், மேடையிலே ஓடியாடி அடைந்து கொண்டிருக்கிற பசும்பொன் ராசேந்திரன் அவர்கள், சூசு தமிழரசன் அவர்கள், திருக்குறள் அரசி அவர்கள், ஆசிரியர் ஆக்கா ராசகோபால் அவர்கள், சூப்பா சந்திரசேகர் அவர்கள் எங்கே நினைவாக கனவாக அவர்கள் கடந்து போனார்கள்.
அவற்றை முனைந்து பார்க்கிறோம். யார் யார் இல்லை என்பதும் தெரிகிறது. இருக்கின்றவர்களை கண்டு மகிழ்ச்சி வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்தை ஒவ்வொரு பொங்கல் விழா நிகழ்ச்சியையும் ஒரு நிதிநிலை அறிக்கையை வழங்குவது போல் அண்ணன் சூரா தங்கவேல் அவர்கள் நடத்துவார்கள். என்ன சாதனை செய்தோம் பட்டியலிடுவார். என்னென்ன நாம் நிறைவேற்ற வேண்டும் நினைவு கூறுவார். அதை பார்த்தோம், அப்படியே பார்த்தோம். ஊர் வளர்ச்சி பணிகளை பற்றியெல்லாம் நம்முடைய மன்னவன் அவர்கள் பட்டியலிட்டார். உள்ளாட்சி பணிகளை பற்றியெல்லாம் தேவி மன்னவன் அவர்கள் பட்டியலிட்டார். அவர்கள் இருவரையும் நாங்கள் மணமக்களாக பார்த்தோம். 1991ஆம் ஆண்டு SRS மண்டபத்தில் வரவேற்பு நடந்த பொழுது இன்றைக்கு ஊரை வழி நடத்துகின்ற பெருமக்களாக பார்க்கின்றோம். எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சூரா தங்கவேல் அவர்கள். அதனால் நாளை 60ஆம் ஆண்டு மணிவிழா ஆண்டு காண இருக்கின்ற நம்முடைய மன்னவன் அவர்களையும் 33 ஆண்டுகளாக இல்லறம் நடத்தி இந்த ஊருக்கு மருமகளாக வந்து இன்றைக்கு இந்த ஊரை வாழ வைக்கின்ற பேரூராட்சி தலைவராக உயர்ந்திருக்கிற தேவி மன்னவன் அவர்களையும் இங்கே அழைக்கிறோம். எங்கள் தந்தையார் எங்களை எப்படி இணைந்து வளர்த்தாரோ, ஊரை உருவாக்குவதற்கான எண்ணத்தை ஊட்டி வளர்த்தாரோ, அப்படி இப்படியே இப்பொழுதும் இருக்கிறோம், இணைந்தே இருக்கிறோம் என்று சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிற இனிதா அவர்களையும் அழைக்கிறோம். நம் அனைவரினுடைய அன்பின் அடையாளமாக நாளை மணிவிழா ஆண்டு 60ஆம் ஆண்டு காண இருக்கின்ற மன்னவன் அவர்களை அண்ணன் சூரா தங்கவேல் அவர்கள் வாழ்த்துவார். நம் அனைவரும் வாழ்த்துவோம். நம்மினுடைய அன்பின் அடையாளமாக இந்த சூலூர் பொங்கல் விழா இன்னும் பல்லாண்டு காலம் நடக்க வேண்டும். இந்த சூலூரினுடைய வளர்ச்சி பல திசைகளிலும் பரவ வேண்டும். சூலூரின் அடையாளங்களையும் அரிச்சுவடுகளையும் அன்பின் அடையாளங்களையும் அடிக்கோட்டிட்டு காட்டிய தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் புலவர் செந்தனை கௌதம் அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.